இந்த உலகத்துல பிறந்து இயேசு இந்த உலகத்துல பிறந்து ஒரு பாவமும் செய்யல நம்மைய மட்டும் தான் செஞ்சாரு ஆனால் ஏன் இயேசு சிலுவை அறையப்பட்டார் என்றால் கல்லர்கள் அறையப்படுகிற சிலுவையிலே இயேசு ஏன் அறையப்பட்டார் என்றால் உங்களுடைய மீறுதலுக்காகவும் எங்களுடைய மீறுதலுக்காகவும் தான் இந்த உலகத்தில சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்க சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வியாதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உலகத்தில் நான் ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கலாம். நான் இருப்பதை விட மரித்து போனால் நலமா இருக்குமே என்று நினைக்கலாம். ஆனால் வாழ்வதற்கு ஒரு காரணம் வேண்டும் என்றால் இயேசு உங்களுக்காய் மரித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் என்று அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்க வாழ்க்கையில இயேசு விடுதலை கட்டளையிடுவார். சமாதான கட்டளையிடுவார். நம்ம கிட்ட பொண்ணு இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆஸ்திகள் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம். ஆனால் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு தூங்கிக் கொண்டிருக்கிறோம். என் பிரச்சனை எப்பொழுது முடியும் என்று நீங்கள் கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்க வாழ்க்கையிலே விடுதலையும் நித்திய ஜீவனையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுப்பார். ஆகவேதான் சொல்லுகிறோம். பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு உங்க வாழ்க்கையில கொடுப்பார். நம்புவீர்கள் என்றால் நீங்க இதை நம்புவீர்கள் என்றால் இதயத்திலே கை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த குடும்பத்தில் இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைகிறோம். நீர் அவர்களை உயிர்ப்பியும். புது ஜீவனை கொடுங்க. சமாதானத்தை கொடுங்க. சந்தோஷத்தை கொடுங்கப்பா. இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில் இல்லாத ஒரு மாற்றத்தை கேட்ட பிறகு இந்த சுவிசேஷத்தை கேட்ட பிறகு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.